12th max exercise 3.1 la 12th sum. A 12 meter tall tree was broken into two parts. It was found that the height of the part which was left standing was the cube root of the length of the part that was cut away. Formulate this into a mathematical problem to find the height of the part which was left standing அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போது ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீயில் என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே கட்டாயி இந்த பார்ட் வந்து அப்படியே உடஞ்சி விழுவுது. அப்போ இந்த உடஞ்சி விழுகிற போர்ஷன் என்ன, அங்கே ஸ்டாண்டிங் இருக்கிற போர்ஷன் என்னங்கிறதெல்லாம் இதில் பார்ப்போம். இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங், அதிலே நிற்கிது இல்லையா, அந்த ஸ்டாண்டிங் வந்து அது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் ஓகேவா, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஸ்டாண்டிங் வாஸ் த கியூப் ரூட் ஆஃப் த லென்த் ஆஃப் த பார்ட் தட் வாஸ் கட் அவே. இங்கே ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டு வந்து இந்த பார்ட் வந்து அதனுடைய கியூப் த்ரூட், அதாவது கியூப் த்ரூட் எப்படி போடணும், கியூப் கிடையாது, கியூப் த்ரூட். ஓகேவா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் ஒய்ன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ எக்ஸுங்கிறது அங்கே ஸ்டாண்டிங் பொசிஷனு, ஸ்டாண்டிங்கில் இருக்கிற ட்ரீன்னு நம்மளாம் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, லெட் த ஹைட் ஆஃப் ஸ்டாண்டிங் ட்ரீ, ஸ்டாண்டிங் ட்ரீனுடைய ஹைட் வந்து நம்ம எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இது டோட்டலாக இந்த ட்ரீனுடைய ஹைட் என்னது, 12 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, 12 மீட்டர் ட்ரீ உடஞ்சி பாதி விழுந்துருச்சு, பாதி அங்கே இருக்குது. அந்த விழுந்த போர்ஷன் வந்து என்னவாக இருக்கும், இப்போ இது வந்து எக்ஸ்ன்னு வச்சிங்களேன், இந்த போர்ஷன் எக்ஸு, இந்த போர்ஷன் வந்து என்னது அப்படின்னா 12 மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஆமாம் தானே, ஏன்னா இது ஃபுல்லாக 12, இந்த போர்ஷன் அங்கே நிற்கிது இல்லையா, அது மட்டும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி இங்கே ரிமைனிங் இருக்குல்ல, அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 12 மைனஸ் எக்ஸ், ஏதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக எழுதிக்கிறதுக்காக. ஓகேவா, அதனால் த broken ட்ரீ, அந்த broken portion போட்டுக்கலாம். broken portion ஆஃப் ட்ரீ வந்து என்னென்னு எழுதிக்கலாம், ஒய்ன்னு எழுதிக்கலாம். அந்த ஒய்ங்கிறது என்னது, 12 மைனஸ் எக்ஸ். ஓகேவா, இப்போது அதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் இது பண்ணணும். மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக சொல்லுங்கள் அப்படின்னா என்னது, அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, அப்போ என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா, எக்ஸுங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலு, கியூப் ரூட் ஆஃப் ஒய்க்கு ஈக்குவல். ஏன்னா லெஃப்ட் ஸ்டாண்டிங் வாஸ் கியூப் ரூட் ஆஃப் லென்த் ஆஃப் த பார்ட் கட்டவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ட் கட்டவேங்கிறது ஒய்யே, அதுக்கு கியூப் ரூட் எடுக்கணும். அதுதான் நம்மளோட ஸ்டாண்டிங் போர்ஷனோட வேல்யூ. ஓகேவா, இப்போ இந்த ஒய்ங்கிறது என்னது அப்படின்னா 12 மைனஸ் எக்ஸ். அதுக்கு முன்னாடியே வேணால் நம்ம எழுதிக்கலாம், ரெண்டு ஹைட் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா, எக்ஸு ஒய்ன்னு, எக்ஸு ஒய்யும் சேர்த்து என்னது 12, அதுலேருந்து என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, இந்த ஒய்ங்கிறது வந்து 12 மைனஸ் எக்ஸ், இந்த ஹோல் பவர் 1/3 இங்கேயும் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 1/3ன்னு இருக்குது. நம்ம 1/3க்கெலாம் ஃபார்முலா கிடையாது, அது அப்படியே என்ன செய்யுங்க, ரெண்டு பக்கமும் க்யூப் எடுங்க, இல்லைனா இந்த 1/3 அந்த பக்கம் கொண்டு வாங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா, அப்போ என்ன ஆகிடும், எக்ஸ் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும். ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வந்துக்குங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸுங்கிறது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸு, ப்ளஸ் 12ங்கிறது இந்த பக்கம் வந்தால் -12 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்மள ஃபார்முலேட் த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஓகேவா, இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன்.